ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை சுவையாக. இந்த ஃப்ரை தயிர் சாதம், ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி 2-3 தாட்டி கழுவிட்டு வடிகட்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் சக்தி ரசப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு மிதமான தீயில் கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் வணக்கி விட்டால் உருளைக்கிழங்கு நல்லா ருசியாக இருக்கும். வணக்கி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மறுபடியும் கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடியாக இருக்கும். கடைசியில் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிடுங்க. தேங்க்யூ.